இப்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்துடலாம் இன்னொரு தடவை. அதாவது நிதிக்குழுவின் தோற்றம் என்ன, நிதிக்குழுவினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிதிக்குழு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே நடத்தியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன், கவனி ரீகால் பண்ணுறேன். ஸோ இதோட அமைப்பு வந்து இந்தியாவில் செயல்பட்டு வருது. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி செட்டப் அண்டர் ஆர்டிகல் 280 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். கொடுத்துருக்க ஆர்டிக்கல் எல்லாமே நீங்கள் தெளிவாக தனியாக ஒரு ப்ராஜெக்டாக நீ படிக்கணும். ஸோ 269 என்ன, 269, 270, 72 என்ன, 280 அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கலில் என்ன இருக்குது அப்படின்னா 280 படி தான் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் 1951 டு டிஃபைன் த ஃபிஸ்கல் ரிலேஷன்ஷிப் ஃப்ரேம் ஒர்க் த சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை வலுப்படுத்துறதுக்காக, நிதி சம்மந்தமான பல பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக, அவங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து டெக்ளேர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா டு ரெடியூஸ் த ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ். சரியா? அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ், அதாவது நிதி சம்பந்தமான அந்த இம்பேலன்ஸ் அப்படின்னா என்னென்னா சமமின்மையை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்புன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இது 5 years ஒன்ஸ் தான் இந்த ஃபிஸ்கல் கமிஷன் வந்து ஃபினான்ஷியல் கமிஷன் இஸ் செட்டப் ஒன்லி இன் எவ்ரி 5 yearsன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு 5 years ஒரு தடவை புது கமிஷன், அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ 2 years ஒன்ஸ், 2 years பிஃபோர் த பீரியட், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமைக்கப்பட்டு ஒரு தற்காலிக அமைப்பாக இது செயல்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 14வது நிதிக்குழு 2013 இதோட இது பார்த்திங்கன்னா 2015 டு மார்ச் 2022 உள்ளது வந்து இதை வந்து 2007லேயே வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ இதை திரும்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண எஸ்டிமேட் பண்ண இன்னும் சான்சஸ் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. 15th ஃபினான்ஸ் கமிஷன் நவம்பர் 2017 ஸ்டார்ட் பண்ணி இதனுடைய பரிந்துரைகள் வந்து April 1, 2020 நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ April 2020 முடிஞ்சு நடைமுறையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷன்லையும் யார் ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, ஒரு சேர்மன் இருப்பாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இதிலேருந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு 1 மார்க்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குடா. இதில் சேர்பர்சன் யார் இருக்காங்க, அதாவது சேர்மன்ஸ் யார். ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த நிதிக்குழு 1951 ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு 5 years ஒன்ஸ் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. கவனிங்க, ஃபர்ஸ்ட் நியோகி, கேஜி நியோகி சேர்மன், செகண்ட் ஒன் சந்தானம், தேர்ட் ஒன் சந்தா, ஃபோர்த் ஒன் ராஜ் மன்னார், ஞாபகம் வச்சுக்கோ. 5th ஒன் மகாவீர் தியாகி, 6th ஒன் பிரேமானந்தர் ரெட்டி, 7th ஒன் 1977 சாலட், 8th ஒன் சவான், 9th ஒன் சால்வே, 10th ஒன் பால், அதாவது கேசி பந்த் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஒன் அப்படின்னா குஷ்ரு அப்படிங்கிறவர் இருந்தார். நெக்ஸ்ட்டு ரங்கராஜன், விஜய் கெல்கர், அடுத்தது ரெட்டி, அடுத்து சிங். சரியா? என்கே சிங், அதாவது 15th, அதாவது 2017 என்கே சிங்ன்றவர் இதனுடைய சேர்மனாக இருக்கிறாரு. ஸோ இது எப்படியெல்லாம் செயல்படக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இயர் எந்த இயர்லேருந்து கண்டிப்பாக ஒரு 1 word வர்றதுக்கு 2 mark வர்றதுக்கு சான்சஸ் இருக்குடா. நல்லா படித்து வச்சுக்கோ. ஏன் அப்படின்னா ஒரு இயர் கேட்டு அந்த இயரில் அது எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன்றதை கேட்கலாம். ஸோ அதோட சேர்மன் யாருன்னு கூட கேட்கல. அதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த டேபிளை வந்து நீ மெமரி பண்ணி வச்சுக்கோ. அடுத்து இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஆர்டிக்கல் 280 நிதி குழுவுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குடியரசுத் தலைவருக்கு நிறைய பரிந்துரைகள் செய்கிறாங்க. அது என்னென்னா, யாரோட பரிந்துரைகள் அப்படின்னா குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவருக்கு கீழே தான் இது வந்து செயல்படுது. இப்படி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் த யூனியன் அண்ட் த ஸ்டேட் ஆஃப் த நெட் ப்ரொசீட் ஆஃப் டாக்ஸஸ் விச் மே பி டிவைடட் பிட்வீன் them அண்ட் அலோகேஷன் among the states. அதாவது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் யூனியனுக்கும் என்னென்ன அலோகேஷன்ஸ் ரிசோர்ஸஸ் இருக்குது, அதுக்கு என்னென்னா அந்த டேக்ஸில் வர்ற ரெவன்யூவை எப்படியெல்லாம் அலோகேட் பண்ணலாம், எப்படி வருவாயை ஒதுக்கீடு செய்யலாம்,
அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, த டிட்டர்மைன் த குவாண்டம் ஆஃப் கிரான்சிங் எய்ட் டு பி கிவன் பை த சென்ட்ரல் டு ஸ்டேட். அதாவது ஆர்டிகல் 275 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசு மாநிலத்துக்கு வழங்க உள்ள மானிய அளவு பட்டி, அதாவது மானியங்கள் சப்சிடி என்ன கொடுக்குறாங்க மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன சப்சிடிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மாநிலத்தில் பெறுவதற்கு சப்சிடிஸை பெறுவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வரையறை செய்து ஆர்டிகல் 275(3) சொல்லியிருக்காங்க என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஹவு டேக்ஸஸ் ஆர் ஸ்பிளிட். டேக்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 42% மாநிலங்களுக்கும் 58% மத்திய அரசுக்கும் டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க, டிவைட் பண்ணுறாங்க. இதில் ஜிஎஸ்டி வந்ததுனால மாநில அரசுக்கு 50% இப்போ வாங்கிட்டு இருக்கோம். சரியா, இதுதான் டேக்ஸை ஸ்பிளிட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த மாதிரி இந்த இந்திய குடியரசுத் தலைவர், அதாவது இந்த டேக்ஸ் அலோகேஷனில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாமே நீங்கள் பிரசிடெண்ட்டுடைய நாலேஜுக்கு கொண்டு போய் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இன் இன்ட்ரெஸ்ட் டு சவுண்ட் ஃபினான்ஸ், அதாவது அவருடைய நாலேஜுக்கு கொண்டு போக வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஃபினான்ஸ் கமிஷனை பற்றின தகவல் முடிஞ்சிருச்சு. இதை பார்த்துக்கோ. இதுலேருந்து மேபி 1 மார்க் 2 மார்க் எல்லாம் 3 மார்க் கேட்கலாம். அடுத்து லீகல் ஃபினான்ஸ், அதாவது உள்ளாட்சி நிதி. இது வரைக்கும் நம்ம ஸ்டேட்டு, சென்ட்ரலு, யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்தோம். இப்போ உள்ளாட்சி அப்படின்னா என்னது, உள்ளாட்சி அமைப்புகள்னால் என்னது, அதுக்கு கீழே என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லோக்கல் ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன. லோக்கல் ஃபினான்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஃபைனான்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ் ஆஃப் இந்தியா. அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் நிதி பற்றிய உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, டேக்ஸு அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க, அது எப்படி அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ், உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்து அதாவது கிராம உள்ளாட்சி. செகண்ட் ஒன் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், அதாவது மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா அமைப்புகள். தேர்ட் ஒன் நகராட்சி அமைப்புகள்னு சொல்கிறோம். ஃபோர்த் ஒன் மாநகராட்சி, அதாவது முனிசிபாலிட்டிஸ், முனிசிபல் கார்பரேஷன்ஸ். இது வரைக்கும் இது எல்லாமே உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது லோக்கல் பாடிஸ். இங்கெல்லாம் வில்லேஜ் பஞ்சாயத்து வரும், டிஸ்ட்ரிக்ட் பாடிஸ் வரும், அதாவது ஜில்லா, இந்த மாதிரியான தனித்தனியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டிஸ் வரும், முனிசிபல் கார்பரேஷன்ஸ் வரும். இதில் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னா என்ன, அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்க எப்போ அதை ஆரம்பித்தாங்க, அதை வந்து அவங்க எப்படி செயல்படுத்துகிறாங்க, அதுக்கு கீழே என்னென்ன வரிகள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, எதுக்காக அப்படின்னா 1 ரெவன்யூ வில்லேஜ், அதாவது ஒரே வருவாய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஊராட்சியினுடைய எல்லை வரையறைக்கு உட்பட்டு ஒரு வருவாய் கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அல்லது அந்த கிராமத்தில் வருவாய் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா 2 அல்லது 3 கிராமங்களை ஒன்று சேர்த்து ஒரே ஒரு உள்ளாட்சி, அதாவது ஒரே ஒரு கிராம ஊராட்சிக்கு நடுவில், அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு கீழே வரும். ஒரு கிராமமாக இருக்கலாம். ஒரு கிராமத்தில் மக்கள் தொகையும் வருவாயும் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் 2 அல்லது 3 சிறிய கிராமங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஊராட்சி குழுவாக செயல்பட்டு அதில் ஒரு ஊராட்சி குழுவாக செயல்படலாம். இது மாநிலங்களில் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு அமைப்பை கீழே இதை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க அந்தந்த சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய small disputes may be disposed by the panchayat on the spot. இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது இவங்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு போர்ட்ஸ், ப்ரைமரி ஸ்கூல்ஸு, வில்லேஜ் டிஸ்பென்சரிஸ் ஆரம்பிக்கிறது இவங்களுடைய பஞ்சாயத் ராஜோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் த சப்ளை ஆஃப் வாட்டர் போத் ஆஃப் ட்ரிங்கிங் அண்ட் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்கு, அதாவது தண்ணீர், ஃபார்மிங்கு, மார்க்கெட்டிங், ஸ்டோரேஜ், இது எல்லாத்தையுமே இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து ஒரு குறிப்பிட்ட கிராமங்களுக்கு எந்தெந்த கிராம ஊராட்சியிலேருந்து வருவாய் இருக்கோ அதுக்குள்ளே இதை வந்து சேர்த்துக்கிறாங்க. என்னென்ன வருவாய், அதாவது இவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, டேக்ஸ் ஆன் லேண்ட், ப்ரொஃபஷன் டேக்ஸு, அதாவது ப்ரொஃபஷன் டேக்ஸ் அப்படின்னா தொழில் வரி, விலங்குகள் மற்றும் வாகனங்கள் மீதான வரி, டேக்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா அமைப்புகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா அமைப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது மாவட்ட வாரியங்கள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், பாரிஸ் சைஸ் என்னென்னா
இந்த ரூரல் ஏரியா டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், அதாவது மாவட்ட வாரியங்கள் அப்படிங்கிறது அந்த மாவட்டத்துக்குள்ளே செயல்படக்கூடிய அனைத்து கிராம பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு மாவட்டம்னு சொல்கிறாங்க. ஒரு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களையும் அதுக்குட்பட்ட வரம்பு எல்லைகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லைகள் என்ன, அந்த பவுண்டரிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய, இப்போ நாமக்கல் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிராமங்கள் எத்தனை, வருவாய் கிராமங்கள் எத்தனை, அதுலேருந்து என்னென்ன வரிகள் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது ஜில்லா அமைப்பு அப்படிங்கிறது மாவட்ட அளவில் தோற்றுவிக்கப்பட்டது. இதில் கிராம ஊராட்சிகளுக்கு உதவி செய்கிறது, வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துறது, இது எல்லாமே இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு சோர்ஸஸ் எங்கெங்கெல்லாம் வருதுன்னா, இந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் இதோட சோர்ஸஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, இவங்க என்னென்ன வரிகள் வசூலிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் அண்ட் எய்டு ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மாநில அரசுகள்கிட்டருந்து பெறக்கூடிய மானியம். சரியா, மாநில அரசு அந்தந்த மாவட்டத்துக்கு என்னென்ன மானியங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வாங்கி கொடுக்கறது, நிலத்தீர்வுகள், சுங்க கட்டணம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோல்ஸு, ஃபீஸு, இன்கம் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி அண்ட் லேண்ட், லோன்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட், கிராண்ட்ஸ் இன் த சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டிவ் டு டெவலப்மெண்ட் ஒர்க், இன்கம் ஃப்ரம் ஃபேர் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ், property tax, other taxes which is state government may authorized by the district boards. district boards குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது மாநில அரசுக்கு ஏற்படக்கூடிய சொத்து வரி மற்றும் பிற வரிகளை இதுக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னா your bodies or institution which is established from the open area for looking after local affairs such as, அதாவது லோக்கல் இருக்கக்கூடிய, அதாவது முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா நகராட்சி அமைப்பு. இந்த நகராட்சி அமைப்பு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சானிடேஷன், பப்ளிக் ஹெல்த்து, லோக்கல் ரோட்ஸ், லைட்டு, வாட்டர் சப்ளை, இது எல்லாத்தையும் பராமரிப்பு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு முனிசிபாலிட்டி. இதுக்கு சோர்ஸஸ் எங்கேருந்து வரும், இதுக்கு வருமானம் எங்கேருந்து வருது அப்படின்னா, டேக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி, டேக்ஸஸ் ஆன் குட்ஸ் அண்ட் பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வரக்கூடிய டேக்ஸஸ். சரியா, அதாவது என்னென்ன அப்படின்னா, டேக்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் சொத்து வரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பொருட்கள் மீதான வரி, குறிப்பிட்ட நுழைவு வரி அதாவது என்ட்ரன்ஸ் ஃபீஸு, நெக்ஸ்ட்டு பர்சனல் டேக்ஸஸ்ஸு, டேக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன், ட்ரேடு, எம்ப்ளாய்மெண்ட், அதாவது கடைகள் வச்சுருக்கிறதுக்கு அங்கே வேலை பார்க்கக்கூடிய பல வியாபாரிகள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸஸ் ஆன் வெஹிக்கிள் அண்ட் அனிமல்ஸ், தியேட்டர்ஸு, ஷோ டேக்ஸு, அதாவது தியேட்டர்ஸ் ஆர் ஷோ டேக்ஸு, கிராண்ட்ஸ் இன் நீட் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மாநில உதவிகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன், அதாவது மாநகராட்சிகள், சென்னை மாதிரியான பெரிய மாநகராட்சிகள் பெறக்கூடிய, அதுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தேன்னா, அதுவும் இதே போல் தான் முனிசிபாலிட்டிஸோடைய வேலை தான். அது கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கும், ஏன்னா அங்கே பாப்புலேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இவங்களுக்கு வரி ஆதாரங்கள் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா, டேக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள் அனிமல் டேக்ஸு, டேக்ஸ் அண்ட் ட்ரேடு, காலிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு, தியேட்டர்ஸ் அண்ட் ஷோ டேக்ஸு, டேக்ஸ் அண்ட் குட்ஸு, இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளில் நுழைவு வரிகள் கட்டிகளுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. சரியா, ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டான டேக்ஸ் இது எல்லாமே முனிசிபல் கார்பரேஷனுக்கு டேக்ஸாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசினா என்ன அப்படின்னு பாரு, அதாவது தற்கால அரசு பல மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு பார்த்தோன்னா J.M. Keynes. சரியா, ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் யார்? J.M. Keynes. And the interventions of macroeconomics policy, fiscal policy, has been very popular among modern government. The growing inversion to the fiscal policy were due to Great Depression. Fiscal policy எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு கண்ட்ரியில் டிப்ரெஷன் வர்ற காலத்தில் அந்த கண்ட்ரியை அதுலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்காக வரக்கூடிய பாலிசியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நியூ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது. அதாவது புதிய பொருளாதாரம் அப்படிங்கிற இதில் உலக பெரும் மந்தத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய பல நிதி முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கைகளை செயல்படுத்துறது J.M. Keynes. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா என்ன, நிதி கொள்கை அப்படின்னா என்னென்னா, அதாவது ப்ரொடக்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அவுட்புட்டு, எம்ப்ளாய்மெண்ட்டு, சேவிங்ஸ், இது இன்வெஸ்ட்மெண்ட்டு.
ஸோ உற்பத்தி, வேலைவாய்ப்பு, சேமிப்பு மற்றும் முதலீடு ஆகிய இந்த விஷயங்களை நம்ம எதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணி அதில் இருக்கக்கூடிய சில வரவு செலவு திட்ட மதிப்புகளை வந்து நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் நிதி கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபுல்லாகவே நமக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்து ஃபுல்லாக மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாலிசி. இதை சொன்னவர் எல்லாமே ஜேஎம் கின்ஸ். ஸோ இதனுடைய வரைவிலக்கணம் என்ன, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாலிசிஸில் இருக்கக்கூடிய ஃபிஸ்கல் பாலிசிஸ்க்கான வரையறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிதி கொள்கை அப்படிங்கிறது, தட் இஸ் ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது தேசிய வருமானத்தின் மீது விரும்பத்தகுந்த விளைவை ஏற்படுத்தும். அதாவது நேஷ்னல் இன்கம் மேலே மிகப்பெரிய எஃபெக்டை ஏற்படுத்தும் மற்றும் விரும்பத்தகாத விளைவுகளை தவிர்க்கிறது. ஸோ அந்த எஃபெக்ட் தேவையில்லை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறது. இதுதான் கவர்மெண்ட்டுடைய ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதை பற்றின ஒரு கொள்கை தான் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதர் ஸ்மித் இஸ் நெக்ஸ்ட்டு. ஃபியூலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி கொள்கை அப்படிங்கிறது நாட்டினுடைய பொருளாதார நோக்கத்தை அடைவதற்காக என்னென்ன நிதி ஆதாரங்கள் இருக்குது, பப்ளிக் ஃபினான்ஸ் எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ, ஃபெடரல் ஃபினான்ஸ் எவ்வளோ, அதாவது நிதி சார்ந்த செலவுகள் எவ்வளோ வரையறை செய்கிறது தான் நிதி கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிதி கொள்கையை வந்து மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிதி கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாரு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஃபஸ்ட்டு டாக்ஸேஷன் வரி விதித்தல் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், நெக்ஸ்ட்டு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெப்ட்டு, டாக்ஸேஷன். ஸோ இதெல்லாம் என்ன லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி பார்க்கலாம். அதாவது டாக்ஸேஷன் வரி விதித்தல், பப்ளிக் டெப்ட்டு பொது செலவு, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் பொது செலவு, பப்ளிக் டெப்ட்டு பொது கடன். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது நிதி கொள்கையினுடைய, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிஸ்கல் பாலிசி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலை வாய்ப்பு இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலையில் ஒரு நிலைத்தன்மை இருக்கணும். விலையில் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நிலைத்தன்மை இருக்கணும். தேவையும் அளிப்பும் சமமின்மை ஏற்படுத்துது. ஸோ இந்த சமமின்மையை சமாளிப்பதற்கு இது வந்துச்சு அப்படின்னாலே இன்ஃப்ளேஷன் வந்துடும். ஸோ இந்த அந்நியவனை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கணும், சமமான பகிர்வு. அதாவது சமமான பகிர்வு எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பலவித வரி முதிகளை பணக்காரர்களுக்கும் ஏழர்களுக்கும் எந்த ஒரு பார்ஷாலிட்டி வேரியேஷனும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி கொடுவறது. அதாவது அதுக்கேற்ற மாதிரியான திட்டங்கள், மதிய உணவு, கல்விக் கொள்கைகள், இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வருது. ஸோ இதுதான் சமமான பகிர்வுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட்டு 5th ஒன் எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி, நாணய மாற்று விகித சமநிலை. நாணய மாற்று விகிதம் இது இந்தியன் ருப்பியா கரன்சியா, இந்தியன் கரன்சியை டாலராக மாற்றுறது, எண்ணாக மாற்றுறது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சரி செய்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன், மூலதனத்தை உருவாக்குறது. லாஸ்ட் ஒன் சம வட்டார வளர்ச்சி, அதாவது ரீஜனல் பேலன்ஸ். எதுக்கு அப்படின்னா, பின்தங்கிய பகுதியில் உள்ள மக்களுடைய நிதி ஊக்கங்களை கொடுத்து வட்டார வேறுபாடுகளை குறைத்தல். அதாவது ஏழை பணக்காரன்னு இல்லாமல் தொழிற்பேட்டைகள் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சான்சஸ் கொடுத்து சில இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய சில வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது என்னுடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேலை. ஆனால் இது 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதையும் படிக்கணும். சரி, இதோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9th லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 10th லெசன் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அது என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ். சரியா, இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஜென்ரல் காமன் டாபிக், ஈஸியாக பார்த்துடலாம். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி கொஷினை வந்து எழுதி எனக்கு அனுப்பு. சரியாப்பா, தேங்க்யூ. இதோட 9th லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த 10th லெசனை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூப்பா.